முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். இன்றைக்கும் உங்கள் மத்தியில் நற்கிரியைகளில் வளருவோம் என்ற ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வைத்து ஜெபிக்க போகிறேன். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள்ள பெரிய காரியங்களை செய்யும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு 5வது அதிகாரம், அதில் உள்ள 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. எவ்விதமாக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், எவ்விதமாக நம்முடைய நற்கிரியைகள் பிதாவை மகிமைப்படுத்தும் என்ற சில காரியங்களை ஒரு அன்பின் பகிர்வாக நான் உங்கள் மத்தியில் வைக்க வாஞ்சிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருப்பது இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வாழுகிற வாழ்க்கை என்னுடைய தெருவிலையா இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்திலையா இருக்கட்டும், இல்லை நான் இருக்கிற வீட்டுக்குள்ளையா இருக்கட்டும், நான் ஒரு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் விரும்புகிற ஒரு காரியம், அப்படி நாம் வெளிச்சமாக இருந்தோம் என்றால், நான் கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் செய்யும் நற்கிரியைகளை குறித்து தேவன் சந்தோஷப்படுகிறார். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதா மகிமைப்படுவார். நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளில் பிதா மகிமைப்படும்படியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நற்கிரியைகளில் தேவன் மகிமைப்படும் பொழுது அந்த வெளிச்சம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களை இயேசுவாகிய வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வசனம் சொல்ல முடியாத ஒரு தேசத்திற்குள்ளே போய் அந்த ஜனங்களுக்குள்ளே இயேசுவாகிய வெளிச்சத்தை கொண்டு போவதற்கும், வசனத்தின் வெளிச்சத்திற்குள்ளே அவர்களை நடத்துவதற்கும் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய சத்தியத்தில் அவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த வழி வாசல்களை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒன்று, நற்கிரியைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஏனென்றால் இந்த நற்கிரியைகளின் ஊடாக 3 காரியங்கள் நடக்கிறது. முதலாவது காரியம், இந்த நற்கிரியை என் பிதாவை மகிமைப்படுத்துகிறது. 2வதாக, இந்த நற்கிரியை இதற்காக யாரோ ஒரு குடும்பம், யாரோ ஒரு நபர் இந்த நற்கிரியை செய்வதற்காக அங்கே நின்று கொண்டிருக்கிறார். 3வது காரியம், ஒரு அழிந்து போகிற ஒரு ஆத்துமா, இயேசு என்றால் யாருன்னே தெரியாத ஒரு ஆத்துமா, அந்த ஆத்மாவிடத்தில் போய் இந்த நற்கிரியை செய்யும் பொழுது அவர்கள் நாம் கொடுக்கிற எந்த ஒரு பொருளானாலும், எந்த ஒரு உணவானாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கூடவே இன்று இயேசுவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நற்கிரியைகள் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்யும் பொழுது பிதாவினுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்னை பார்க்கிறார், என்னுடைய நற்கிரியை அவரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நீங்கள் இறங்கி செயல்படும் பொழுது கர்த்தர் கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய நற்கிரியைகள் பிதாவை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி,
அடுத்தடுத்த நிலை என்ற வளர்ச்சியை கர்த்தர் விரும்புகிறார். நாம் நற்கிரியைகளில் வளரக்கூடியவர்கள் வெறும் நற்கிரியை மட்டும் செய்துட்டு இருந்து என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறாங்க. நான் பார்க்கிறேன் சில குடும்பங்கள் தலைவர்களை, சில குடும்ப தலைவிகளை, சில நல்ல போதகர்களை, சில அபிஷேகம் நிறைந்த தேவ மனிதர்களை நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு இப்போ குடும்பத்தை பற்றி கவலை இல்லை, சபையை பற்றி கவலை இல்லை, ஆத்துமாக்களை பற்றி கவலை இல்லை, ஒன்றை பற்றியும் கவலை இல்லை. நற்கிரியை மட்டும் போதும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, நற்கிரியை, சேரிட்டி பண்ணுவாங்க, மக்களுக்கு உதவி செய்வாங்க. எப்போ பார்த்தாலும் யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு என்ன செய்வாங்க, ஓடி போய் உதவி செய்வாங்க, ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அந்த நற்கிரியை அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அன்றை கவனித்துக் கொள்ளுங்க, அந்த திருப்தி பிதாவை திருப்திப்படுத்துவதில்லை. அந்த நற்கிரியை அவரை மகிமைப்படுத்தாது, இவரை மகிமைப்படுத்தும். செய்யக்கூடிய நபரை என்ன செய்யும், ஹைலைட் பண்ணும். செய்யக்கூடிய நபரை என்ன செய்யும், அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் நீங்களும் நானும் செய்யக்கூடிய இந்த அறுப்பின் பண்டிகையானது நீங்கள் நற்கிரியைகளில் வளரக்கூடிய ஒரு காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த நற்கிரியைகள் செய்வதில் வளராமல் இருப்பதற்கு, நன்மை செய்வதில் சோர்ந்து போய் கிடப்பதற்கு, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் நான் நற்கிரியை செய்வேன், ஆண்டவருக்காக நிற்பேன், கர்த்தர் விரும்புகிறதை செய்வேன், ஆவியானவர் எனக்குள் ஏவுகிறதை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லக்கூடிய வைராக்கியம் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? 1 பேதுரு 2வது அதிகாரம் அதில் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் வளரும்படி, நீங்க என்ன செய்யணும், வளரும்படி. வளரணும். நீங்கள் வளராத பட்சத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 10 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா ஸ்டேஜ் வளரணும், எழும்பணும். அது எழும்ப முன்னாடி என்ன செய்யும், தவளணும். அப்புறம் எழும்புறதுக்கு அப்பப்போ கீழே உழணும், அதுக்கப்புறம் வளரணும். வளர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸாக இருக்குது, ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி அப்படியே வந்து கொண்டு இருக்கணும். அதான் வளர்ச்சி. அப்போ சில பிள்ளைகள் வளர முடியாமல் இருக்கிறார்கள், அல்லது வளர்ச்சியில் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை சிறந்த பிள்ளைகள், அதாவது ஸ்பெஷல் சைல்டு என்று சொல்லி என்ன செய்கிறோம், ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம், அவர்களை தனியாக கவனிக்கிறோம். காரணம் என்ன, அவர்களுக்கு புத்தியில் அவர்கள் வளராமல் இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஒரு குழந்தை பிறந்த கொஞ்ச நாளில் அந்த பிள்ளைக்கு கரெக்டாக தெரியும். அந்த இப்போ உள்ள பிள்ளைகள் விவரமான பிள்ளைகள், முன்னாடி உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, அம்மாவுக்கு கரெக்டாக எந்த டைமு பிள்ளைக்கு பசிக்குங்கிறது தெரியும். இப்போ பிள்ளைகளுக்கு பிறக்கும் போதே மூளை அதிகம், அதுக்கு பசிக்கு முன்னாடி அது சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய அட்டென்ஷன் திருப்பும். இங்கே வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை எப்படி அந்த பாலுக்காக தாயினிடத்திலிருந்து ஒரு உணவுக்காக அது ஏங்குகிறதோ, அது ஒரு வாஞ்சையை கொடுக்கிறதோ, அதே போல திருவசனமாகிய இந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும். வசனத்திற்கு மேல வாஞ்சையா இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வளர்ச்சி உங்களை நற்கிரியை செய்வதற்கு உங்களை தூண்டும். நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நமக்கு வீட்டில் கஷ்டம், தனிப்பட்ட முறையில் நம்மக்கிட்ட ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்கிற, சபைக்கு கொடுக்கிற, ஊழியங்களுக்கு கொடுக்கிற அந்த நற்கிரியையை, அந்த காணிக்கையை, அல்லது அந்த நன்கொடையை, அல்லது சொன்ன அந்த நன்மையை நம்மளால் நிறுத்தவே முடியாது. நிறைய கஷ்டம் இருக்கும். நீங்கள் தனியாக உட்காந்து எழுதி பார்த்தீங்கன்னா இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் அடித்து கீழே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் துண்டு விழும், பட்ஜெட்டில் துண்டு விழும்னு தெரியும். இந்த மாதம் என் குடும்பத்தில் என் கணவர் சம்பாதிக்கிற, என் பிள்ளைகள் சம்பாதிக்கிற, என்னோட மனைவி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் கண்டிப்பாக பட்ஜெட்டில் ஒரு துண்டு விழுந்துடும். அது விழுந்துச்சுன்னா என் வீட்டு வருமானத்தின் கணக்குப்படி என்னால் தசமபாகம் கொடுக்க முடியாது, என்னால் ஊழியத்துக்கு கொடுக்க முடியாது. ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரிகள் அல்லது குடும்பத்தின் தலைவிகள் என்ன செய்வாங்க, முதல் வேலை ஆண்டவருக்குரியதை எடுத்து வைப்பாங்க. அந்த நற்கிரியை என்பது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வரும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்யக்கூடாது,
ஒருத்தனை எடுக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்ன செய்யக்கூடாது, நம்ம யாரும் சொல்லக்கூடாது. தேவனுக்காக நீங்கள் செயல்படும் பொழுது, கர்த்தருக்காக ஒரு நற்கிரியை நீங்கள் செய்யும் பொழுது அந்த காரியத்தை எடுத்து தனியாக வச்சிருங்க. எத்தனையோ குடும்பங்கள் அப்படி செய்கிறோம். எத்தனையோ குடும்பங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதை எனக்கு நன்றா ஞாபகம் இருக்குது. என்னுடைய தாய் தகப்பன் அந்த மாதிரி காரியத்தை தெளிவாக எடுத்து வச்சுருப்பாங்க. 2 பேரும் ஆசிரியராக இருந்ததுனால அவர்கள் அந்த சம்பாத்தியத்தில் ஒரு பெரிய பகுதியை எடுத்து வச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன ஊழியங்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்களே ஊழியம் செய்கிறாங்க. ஆனாலும் நான் பார்த்துருக்கிறேன், ஒவ்வொரு மிஷினரி ஊழியங்கள்லேருந்து வீட்டுக்கு தேடி வருவாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன ஊழியங்கள்லேருந்து வருவாங்க. இதை தாண்டி ஊழியம் செய்யக்கூடிய சகோதரிகளும் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவார்கள். அவர்கள் எல்லாம் போஷிப்பதற்கும் அவர்களுக்கெல்லாம் நற்கிரியைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து அவர்கள் காண்பித்தது இன்று என் வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த நற்கிரியைகளில் வளரணும்னா அது உங்களுக்கு ஒரு வாஞ்சையாக இருக்கணும். நீங்கள் தான் அதை என்ன செய்யணும், இனிஷியேட்டிவ் எடுக்கணும், ஒரு ஸ்டெப் நம்ம செய்யணும். அப்போ நம்ம வளரும் பொழுது அந்த நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு போய் சேரும். இந்த நாட்களில் எப்படி தெரியுமா ஜெபிக்கணும், ஆண்டவரே நற்கிரியைகளில் நாங்கள் ஒரு மாதிரியாக இருக்கணும். நாங்கள் செய்வதை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்யணும், உதவி செய்யணும். தேவன் நமக்காக தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலேயும் நற்கிரியைகளை செய்து நாம் முன்மாதிரியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சம்பவத்தோடு நான் முடிக்கிறேன், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதில் உள்ள 36 முதல் 42 வரை உள்ள வசனங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை குறித்து எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாய் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த சின்ன சம்பவம், இந்த சம்பவத்துக்குள்ள இந்த 3 காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் தரப்போகிறார். முதலாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா, அங்கே யோப்பா பட்டணத்தில் தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய தபித்தாள் என்னும் ஒரு சீஷி இருந்தாள். யார் இருந்தா? சீஷி. சீஷினா யாரு? பெண் சீஷர். சொல்லுங்க, பெண் சீஷர். ஓகேவா? ஆமாம், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ எல்லா நேபாள் சபைகள்லையும் இதை ரொம்ப கம்பல்சரியாக போதிச்சுட்டு இருக்கிறேன். என்ன தெரியுமா, இயேசு எத்தனை வருடங்கள் நம்ம கூட இருந்தார்? 3 வருஷம். மொத்தம் 3 வருஷம் ஊழியம் செய்தார். 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தார். 30 வருஷம் என்ன பண்ணார்? தாய் தகப்பனோடு அடங்கி இருந்தார். அவர் 3.5 வருஷம் செய்த ஊழியம் தான் இப்போ நம்ம நடந்துட்டு இருக்குது. ஆமென், ஆமென். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? அப்போது சபைக்கு போகிறவங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சர்ச்சுக்கு போகிறவங்க இங்கே சிஎஸ்சியாக இருங்க, பெந்தேகோஸ்தா இருங்க, எல்எம்எஸ்ஸாக இருங்க, லுத்தரனாக இருங்க, சால்வேஷன் ஆர்மியாக இருங்க, எந்த டினாமினேஷனாக இருங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் 3.5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்கே சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் இந்த சர்ச்சில் சீஷியாக இருக்கிறேன். சகோதரர்கள் என்ன சொல்லணும்? நான் இந்த சர்ச்சில் சீஷனாக இருக்கிறேன். பரலோகத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சீஷியாக மாற வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்கணும். நற்கிரியைகளில் வளருவதற்கு தேவன் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் நற்கிரியைகளில் வளருவதனால இன்றைக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நற்கிரியைகள் செய்ய செய்ய உங்கள் குடும்பங்களுக்குள்ள செத்து போய் கிடக்கிற, மரித்து போய் கிடக்கக்கூடிய அனுபவங்கள் உயிர் பெறும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஐயா, ஒரு கிட்னி செயல்படலை, என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதை எடுத்துட்டு இன்னொரு கிட்னி வைக்கணும்னு சொல்கிறாங்க. யாரிடத்துல கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. பெரிய தொகைகள் கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய வசதிகள் இல்லை. அது மரித்து போன ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு உங்களுடைய நற்கிரியைகள் காரணமாய் அமையும். இன்றைக்கு அநேக சகோதரர்கள், அநேக குடும்ப தலைவர்கள், நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில், நீங்கள் வேதத்தை வாசிப்பதில், ஜெபிப்பதில், சில நேரங்களில் தேவனை தேடுவதில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆனாலும் கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துகிறார். உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். எத்தனையோ விபத்துக்களில் இருந்து உங்களை தூக்கி எடுத்து கொண்டு வருகிறாரே. எப்படி கொண்டு வருகிறாரு? உங்கள் மனைவியுடைய, உங்களுடைய அம்மாவுடைய, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நற்கிரியைகள் உங்களை பாதுகாக்கிறது. நற்கிரியைகளுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. நன்மை செய்வது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவருடைய வேலை என்னது? நன்மை செய்வது. யாரை பார்த்தாலும் அவர் நன்மை செய்வார். அவருக்கு நற்கிரியைகள் செய்வது பெரிய காரியம். ஏன்? நற்கிரியைகள் மூலம் பிதா மகிமைப்படுவார். பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இயேசுவுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் அந்த சித்தத்தை செய்யாமல் அவருடைய சத்தத்தை கேட்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் போயிட்டு தேற்றவாளனாகிய சத்திய ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் இயேசுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது.
அவருடைய 2வது வருகை மிகச் சீக்கிரத்தில் இருக்கிறது. இன்னும் அவருடைய முதல் வருகை தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள். என் ஸ்தாபனம் பெருசா, உன் ஸ்தாபனம் பெருசா, என் சர்ச்சு பெருசா, உன் சர்ச்சு பெருசா, உங்க ஊரா எங்க ஊரா, உங்க ஜாதியா எங்க ஜாதியா, இதிலேயே நாம சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம். அவருடைய வருகைக்கு முன்பதாக இன்னும் நாம் செய்ய வேண்டிய ஏராள வேலைகள் இருக்கிறது. நற்கிரியைகளின் மூலமாக நீங்களும் நானும் இயேசுவை பிரதிபலிக்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும் பொழுது இந்த தொற்காலுடைய வாழ்வில் நடந்த இந்த காரியம், தபித்தாவுடைய வாழ்வில் என்ன காரியம் நடந்ததோ அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழக்கூடிய ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய வீடுகளை உட்கார்ந்து வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த வார்த்தை இப்பொழுது இறங்க போகிறது. அந்த வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது. இந்த இடத்துல நீங்கள் யாராகிலும் ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில மரித்து போன அனுபவம் இனி நடக்காதுங்க, இனி என்னால் எடுத்து செய்ய முடியாது, இல்ல பிரதர் நான் படிப்பை விட்டுட்டேன், நான் அந்த படிப்பை பாதியில் விட்டுட்டேன், என்னால் பாஸ் ஆக முடியாது சொல்லுகிறீங்களா? இல்லை, திரும்ப உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப, திரும்ப உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு, தபித்தாவே எழும்பு என்று சொல்லுவதற்கு வல்லமை உள்ள தேவன் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்ன? இவள் இந்த தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் இந்த சீசி நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொள்ள. அவளுடைய வேலை என்ன? நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து. ஆமா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் நற்கிரியை மாற்றுங்கள். நற்கிரியை செய்வதில், நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் கூட நேபாள் ஊழியத்தில் நேபாளத்தை பார்க்கணுன்னு வர்றாங்க, அவங்களுக்கு நாங்கள் எதுவுமே சொல்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. நாங்கள் உள்ள சொல்கிறது ஒன்றே ஒன்று, அவங்க ஒன்றும் அங்கே வந்து யாரும் பிரசங்கிக்கிறதுக்கோ இல்லைன்னா பெரிய ஒர்ஷிப் நடத்துறதுக்கோ பெரிய பெரிய மேடைகள் அமைச்சு இல்லவே இல்லை. கொடுக்கிற உணவு, சின்ன ஒரு கொடுக்கிற ஒரு எளிமையான உணவு, கிடைக்கிற வாகனம் பயன்படுத்தி கொள்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு இந்த உலகத்தில் எப்படி நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தாரோ அதே போல நற்கிரியைகளின் ஒரு பெரிய ஒரு நற்கந்தத்தை, ஒரு பொக்கிஷத்தை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கழுதையாய் நாங்கள் அந்த இடத்துல நிற்கிறோம். இயேசுவை சுமக்கக்கூடிய ஒரு கழுதைகள். எங்களுக்கு பாடுகள் உண்டு, பலகீனங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. வாகனத்தில் ஏறியாச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் நிற்கலாம், 19 மணி நேரம் நின்று ட்ராவல் பண்ணுறதுக்கு வண்டியில் ஏறுன்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? ஆனால் அந்த வண்டியை விட்டால் இன்னொரு வாகனம் இல்லை, அந்த ஒரு பஸ்ஸை விட்டால் இன்னொரு பஸ் இல்லை, ஏறி தான் ஆகணும். ஆனால் ஏறி நம்ம நிற்கும் பொழுது என்னையும் உங்களையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார், உங்களுக்காகவே ஒரு சீட்டை வைப்பார். பிள்ளைகளை நான் படிக்க வச்சுட்டேன் பிரதர், என் பிள்ளைக்கு மட்டும் சீட்டு கிடையாது, இல்லை, உங்கள் பிள்ளைக்காக கர்த்தர் ஒரு சீட் என்ன ஒரு யூனிவர்சிட்டியை திறப்பார். விசுவாசிங்க முதல்ல, ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தொற்காலுக்கு வேலை, இந்த தபித்தாளுடைய வேலை என்ன? எப்போ பார்த்தாலும் நன்மை. அவளுக்கு செய்யக்கூடிய முழு காரியம் என்னது? நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய சகோதரிகள், நிறைய நற்கிரியைகளை செய்யக்கூடிய சகோதரிகள் சில நேரங்களில் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, தன் கணவரை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வீட்டில் உள்ள காரியங்கள், சேமிப்புகள் இதிலெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வீடுகளில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா, பிள்ளைகள் வளருகிறது வரை, அதாவது வேலைக்கு போகிறது வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகளை உங்கள் பிள்ளைகளின் ஊடாக செய்யணும். நீங்கள் ஒரு இப்போ நேபாளில் உள்ள ஒரு குடும்பத்துக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். அதை அந்த கவரில் வச்சு அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். இந்த 1000 ரூபாய் ஒன்றை போல் நேபாளில் உள்ள ஒரு பிள்ளைக்கு, ஒரு குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம். அதில் அவங்க கம்பளி எல்லாம் வாங்குவாங்க, அவங்க பெட்ஷீட் வாங்குவாங்க. இப்படி சொல்லி அந்த நற்கிரியைகளுக்கு இந்த பிள்ளைகளை என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தி பழக்க வைக்கணும். அடுத்தது அப்படி நீங்கள் பழக்க வச்சுட்டீங்கன்னா பிள்ளைகள் வளர்ந்தாச்சு, நல்ல நிலைமைக்கு வந்தாச்சு. அந்த பிள்ளை, அந்த மகன் அல்லது அந்த மகள் தான் செய்ய முடியும் என்ற நற்கிரியை பெற்றோரோடு செய்ய வேண்டும், பெற்றோர் வழியாக செய்ய வேண்டும். அப்படி அம்மா இந்த மாதம் எனக்கு என்னுடைய சம்பாத்தியத்தில் இல்லைனா நானும் மனைவியும் சம்பாதித்ததில் இவ்வளவு போஷன் எடுத்து என்ன செய்கிறோம்? நாங்கள் காணிக்கைக்காக, சேரிட்டிக்காக, நற்கிரியைக்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். நீங்கள் இதை என்ன செய்யுங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கும். பயங்கரமாக இருக்கும் அந்த ஆசீர்வாதம். உங்களால் அது எப்படின்னு சொன்னாச்சுன்னா, நற்கிரியைகள் தான் இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்று வரும். அதே நேரம் நீங்கள் செய்த அந்த நற்கிரியைகள் உங்கள் குடும்பத்துக்குள் கிடக்கக்கூடிய அந்த மரித்து போன அனுபவங்களை உயிர் பெறச் செய்யும். பாருங்க, இவ்வளவு நன்மைகளை செய்த அந்த தபித்தாள் என்று சொல்லக்கூடிய அந்த சீசி வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடத்தி வைத்திருந்தாள். நல்லா கவனிங்க, சில நேரங்களில் நம்மளை குளிப்பாட்டி ஒரு வாரமாக வச்சுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்பொழுது நம்மளை என்ன செஞ்சுருவாங்க? அவ்வளோதான், ரிட்டையர்டு.
ஒதுக்கி வச்சுருவாங்க. நம்மள்ட்ட எந்த டிஸ்கஷன் இருக்காது. நம்மளை கேட்டால் தான் ஸ்டவ் ஆன் ஆகும், நம்மளை கேட்டால் தான் அரிசி பாக்கெட் பிரிக்கப்படும். அப்படி இருந்த காலகட்டம் மாறி இப்போ நம்மளத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, மேல் வீட்டறையில் ஒரு ரூமை தந்து நீ அங்கே இருந்து சாப்பாடு மட்டும் அங்கே என்ன செய்யும் வரும். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா சோர்ந்துடாதீங்க. நீங்கள் செய்த நற்கிரியைகள் இன்றைக்கு உங்களை திரும்ப உயிர்ப்பிக்க செய்யும். என்ன தெரியுமா, நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த ஊழியத்துக்கு கொடுத்தாலும் சரி, எங்களுக்கே கொடுத்தாலும் சரி, அவருடைய நடத்துதல் இல்லாமல் கொடுக்காதீங்க. 2010 வருஷத்துலேருந்து இந்த ஊழியத்திற்கு கொடுக்குற நோட்டீஸில் நான் கீழே போட்டிருப்பேன், நேபாள் ஊழியத்தை குறித்து முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், தெரியாத தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஆண்டோடைய சமூகத்தில் நின்று என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இருந்தால் மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன். அந்த காரியத்தை நான் செய்வது நிமித்தம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய திருப்தி. ஆவியானவருடைய சித்தம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இல்லாமல் எந்த ஒரு நபரும் இங்கே வர வேண்டாம். கர்த்தர் பேசி பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலோடு ஆண்டவர் என்கிட்ட பேசினார், பிரதர் ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்படிங்க, அவ்வளோதான். நீங்கள் தேவன் சொல்லாமல் நீங்கள் செய்தால் ஒரு நாள் குளிப்பாட்டப்பட்டு உங்களிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் பிடுங்கப்பட்டு, இந்த இடத்துல குளிப்பாட்டி, அவள் மரித்து போனால் நம்ம மறிக்கலை, உயிரோடு இருக்கிறோம், நம்மகிட்ட உள்ள எல்லாத்தையும் உயிர் எடுத்துருவாங்க. முடிஞ்சுன்னா வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிடுவாங்க. நல்ல பிள்ளைகள், தங்கமான பிள்ளைகள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஏமாற்றப்பட்ட மிகவும் வியாகுலத்தோடு அங்கலாய்ப்போடு நீங்கள் தவித்து கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் நாம் ஜெபிக்க ஆண்டவர் உங்கள் வாழ்வில் அப்படிப்பட்ட நிலைகளை உயர்த்தி தருவார், உயிர்மீட்சியை கொடுப்பார், உங்களை உயிர்ப்பித்து எழும்பச் செய்வார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியாக பாருங்க, இங்கே இவளை கொண்டு போய் மேலே வச்சிருக்கிறாங்க. இந்த தகவல் யாருக்கு போகுது? இந்த தகவல் எங்க போகுது? பேதுருக்கு. நல்ல கவனிங்கள, பேதுருக்கு போன உடனே அவர் வாரார். இந்த பேதுரு வந்த உடனே இங்கே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருந்துச்சு. அங்கே வந்த உடனே பாருங்க, இந்த 39 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். எப்படி? 39வது வசனத்தில் உள்ள கடைசி பகுதி. என்ன பண்ணாங்களா? அந்த தொற்கால் கூட இருக்கும்போது நிறைய ஹேண்ட்மேடு ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்கள் நற்கிரியையை ஒருத்தங்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சாட்சியை ஒருத்தங்கள்ட்ட சொல்லணும்னா உங்கள் நற்கிரியை வச்சு தான் காட்ட முடியும். இன்னைக்கு இது புரியாது. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நற்கிரியை இந்த உலகத்துக்கு புரியாது. இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய சில சேரிட்டி இந்த மக்களுக்கு புரியாது. இன்றைக்கு நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லுவது உங்களுக்கு புரியாது. இன்றைக்கு நாங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறது உங்களுக்கு புரியாது. அன்று நோவா சொல்லி யாரும் கேட்கல. ஆனால் பேழை கிளம்பும் போது ஒருத்தராக வந்து, அண்ணாச்சி கொஞ்சம் கதவை திறங்க, நாங்கள் கொஞ்சம் உள்ள வாரோம். இல்லை, முடிஞ்சு போச்சு, பேழை எழும்பியாச்சு. இயேசு வரும் பொழுது நீங்கள் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவருடைய வருகையில் நீங்கள் போக முடியாது. அப்போ நீங்கள் போகணும்னா நீங்கள் வாழுகிற நாட்களில் நற்கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் நற்கிரிகள் செஞ்சீங்கன்னு வைங்களேன். பார்த்தீங்களா, போன வாரம் அவங்க இதை பண்ணாங்க, அங்கே சாப்பாடு கொடுத்தாங்க, இந்த ஏழைகளுக்கு இதை கொடுத்தாங்க, ஒரு பிள்ளைய யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதோ அதை சேர்த்து வச்சு ஒரு பிள்ளையை படிக்க வச்சுருக்கேன். பிஎஸ்சி நர்சிங் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து மோர் தேன் 80-85,000 ரூபா செலவு பண்ணி என்ன செய்கிறாங்களா, படிக்க வைக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியாக இந்த தொற்கால் என்ன செஞ்சுட்டா, அந்த இதெல்லாம் காமிச்சு கொடுக்குறாங்க. இவர் மேலே போறாரு. அங்கே போய் அவர் செய்த முதலாவது காரியம் என்ன? 40வது வசனம், பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அங்க நடந்த காரியம் என்ன? தபித்தாள் தொற்கால் செய்த நற்கிரியைகள், அவங்க செய்த கைவேலைப்பாடுகள் எல்லாம் காமிச்சாங்க. ஆனால் தேவ மனுஷன் அங்கே போய் செய்த காரியம் என்ன? சுத்தி நிற்கக்கூடிய அவ்வளோ வரை என்ன செய்தாச்சு? எல்லாரையும் வெளியேற்றிடும். உங்களுடைய ஜெப நேரம், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எல்லாத்தையும் வெளியேற்றிடும். ஒருத்தரையும் கூட சேர்க்கக்கூடாது, ஒருத்தரையும் கூட. நீங்கள் ஆவியானவரோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபத்தில் கூட்டணி வேண்டாம். ஆவியானவரை உங்கள் வியாபாரத்தில் கூட்டணியாக வச்சுடுங்க, ஜெபத்தில் சேர்க்காதீங்க. ஆவியானவர் மட்டும்தான் நம்ம கூட இருக்கணும். இன்னொருத்தரை என்ன செய்யக்கூடாது. வாங்க நம்ம சேர்ந்து நின்று ஜெபிப்போம், வாங்க சேர்ந்து நின்று ஜெபம் பண்ணி முடிஞ்சோடனே 3வது நாள் 2 பேரும் சண்டை போட்டு நிற்பான். ஜெபம் பண்ண எல்லாத்தையும் கேட்டிருப்பான்.
ஓஹோ, அப்போ நீ அந்த லேண்டு நீ தான் வாங்க போறியா, அந்த பிள்ளைய உன் மகளுக்கு தான் பேசியிருக்குதியா, இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஞானமாக இருக்கணும். ஞானம் இல்லாமல் என்னச்சோட அழகா எல்லாரும் வெளியே போங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல பாருங்க, அந்த பிரேதத்துக்கு முன்னாடி அவன் நின்று என்ன சொல்லிட்டாரு, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கைகளை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய நற்கிரியைகள், நீங்கள் செய்த தான தர்மங்கள், உங்களுடைய எல்லா அந்த மரித்து போன அனுபவங்களை மாற்றி உங்களை திரும்ப எழும்பி உட்கார வைக்கும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து நிற்கலாம், இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து இருக்கலாம். இந்த ஜெபத்தில் நீங்கள் திரும்ப எழும்பி உட்காருவீர்கள். நீங்கள் எழும்பி உட்காருவீங்க. ஆண்டவரே, இது எப்படி நடந்தது? ஏன்னா நீங்கள் செய்த நற்கிரியைகளை அவர் பார்த்திருக்கிறார். அந்த 42வது வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ள. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் சோர்ந்து போவதை வச்சு யாரும் இயேசுவிடத்தில் வரமாட்டாங்க. நீங்கள் திரும்ப எழும்பி நின்னால், நீங்கள் உயிர் பற்றி எழும்பி நின்னால், நீங்கள் உயிருள்ள சாட்சியாய் நின்றால் இந்த உலகமே இயேசுவுக்கு நேராய் வரும். ஒரு ஊருக்கு ஒருத்தர் சாட்சியை எழும்பினா அந்த ஊரே இயேசுடைய வெளிச்சத்துக்குள்ள வந்துடும். அப்போ நற்கிரியைகளில் நாம் வளருவோம். எல்லாரும் வேகமாக எழும்புவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி இந்த நற்கிரியைகளில் வளரக்கூடிய ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய அன்பின் பிரசனத்தை தந்து ராஜா, நாங்கள் நற்கிரியைகளில் வளருவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை தந்து நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நிறைய நற்கிரியைகளை செய்த தபித்தாளுடைய வாழ்க்கையில் அப்பா, நீர் செய்த அந்த உயிர்ப்பிக்கும் அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் கூட நற்கிரியைகளில் நாங்கள் ஒரு மாதிரியாய் மாறுவதற்கு, ஒரு ரோல் மாடலாக எங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடியதாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டு நற்கிரியைகளில் இன்னும் அடுத்த நிலைமைக்கு வருவதற்காக எத்தனை பேர் பொருத்தனை எடுத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, வசனம் சொல்ல முடியாத நேபாளத்தில் உள்ள பிள்ளைகளை போஷிப்பதற்கு, அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுப்பதற்கு, அந்த தேசத்தில் உள்ள 5000 குடும்பங்களுக்கு ஆண்டவரே நல்ல பரிசுகளை கொடுத்து பிறந்த பாலன் இயேசுவின் மகிமை உள்ள சாட்சியை சொல்லுவதற்கு, இயேசுவின் பிறப்பின் மகத்துவத்தை அறிவிப்பதற்கு நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. நேபாளத்தில் உள்ள அந்த ஜனங்கள் ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதற்கு இயேசுவின் பிறப்பு ஒரு காரணமாய் அமையட்டும். எங்கள் நற்கிரியைகள் அதற்கு ஒரு பெரிய பொக்கிஷமாய் மாறட்டும். இன்று இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய நல்ல நிலமாகிய இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை விதைக்கிறோம், நற்கிரியைகளை விதைக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கரம் இவர்களை தொடட்டும். சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு ஐக்கியம் உங்களுடைய வருகை வரைக்கும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.